தண்ணி பவுலுக்குள்ளே ஆமையோட உருவம் பதிச்ச சிலையை உள்ளே போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் பிரமிடு, இன்னும் நிறைய விதமான விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க. இது எல்லாமே பண வரவுக்காகவா இல்லை அவங்களோட நம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்காகவா? சிலருடைய விஷயத்தில் வீட்டில் எனக்கு எதுவுமே சரியே ஆகலை, எனக்கு எதா நானும் பயங்கரமாக முயற்சி பண்ணுறேன், அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னா நம்ம பெரிய பிரமிடாக கட்டி வைக்க முடியாது. அதில் இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரமிட்ஸ் அந்தந்த இடத்துல வச்சுட்டோம்னா உங்களுக்கு நெகட்டிவிட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லிஃபை பண்ணிடும். அதுக்குண்டான சக்தி பார்த்திங்கன்னா அந்த பிரமிடுக்கு இருக்குது. நிறைய வெளிநாட்டில் பார்த்துருக்கேன் நான், பயங்கரமாக பாடி ஃபுல்லாக கேட்டால் ஏஞ்சலோட ஃபோட்டோ, அது எங்கள் காடோட ஃபோட்டோ, லக்கியஸ்ட் காடு, லக்கியஸ்ட் நம்பர்னெல்லாம் டேட்டு போட்டுக்கிறாங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம். ஒரு சில யந்திரங்களை பார்த்தீங்கன்னா இன்னுமே கூட உங்களுக்கு தாய்லாந்து நாட்டில் பார்த்தோம்னா யந்திரங்களை முதுகில் வரைஞ்சுப்பாங்க. சக்தியை ஒரு இடத்துல குவிக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயமாக அவர்கள் நம்புகிறார்கள். நாம் இந்த ஒரு இடத்துல அப்படி ஒரு குவிக்கக்கூடிய சக்திகளாக இந்த மாதிரியான நாம சொல்லக்கூடிய ஒரு சிம்பிள்ஸ், அதை நான் அது ஐ கால் இட் ரூன்ஸ், அது மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நாம செய்யாமல் இருக்கிறது பெட்டராக இருக்கும்னு வச்சுக்கோங்க. அதை போட்டுக்கிட்ட ஒரு 10 நாள்ல ஒரு மாசத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை போட்டுக்கிட்டு இருக்கிற உணர்வு இருந்துறது இருக்கும். அதுக்கப்புறம் அந்த உணர்வே இருக்காது. நம்மளுடைய விரல்களை போல நமக்கு சாதாரணமாக இருக்கும். யாராவது ஒருத்தங்க பார்த்துட்டு என்ன போட்டிருக்கீங்கன்னு கேட்டால் போதும். அதுவுமே நீங்கள் ரெகுலராக பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தால் உங்களை பற்றி தெரிஞ்சிருக்கும். அவர்கள் கேட்க போவது கிடையாது. முதல் தடவை கேட்டதோட விட்டுருப்பாங்க. அவருடைய கால்களில் தொடைகளில் கூட நான் எழுதிக்க சொல்றது உண்டு. அந்த மாதிரியான ஒரு எண்கள் எல்லாமே இருக்கிறது. அந்த பகுதியில் மட்டும், தொடை பகுதியில் மட்டும் எழுதி கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவே நான் சொல்லியிருக்கிறேன். அழிச்சிட்டு குளிச்சோன்னா அழிச்சிட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக அவங்க பண்ணுறது அப்படின்னு போது அந்த கிரியேஷன் வருது இல்லைங்களா? இப்போ உங்களுக்கு டெய்லியே நீங்கள் அதை பண்ணும்போது அந்த ஒரு கிரியேஷன் வருதா இல்லையா? ஸோ இட் வில் ஆக்டிவேட் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் as well as your brain. ஒரு வீடு நல்லா இருக்கணும், பண வரவும் சரி, ஆரோக்கியமும் நிம்மதியும் எல்லாமுமே நிறைஞ்சு இருக்கணும்னா எப்படி இருக்கலாம்? அதுக்கு என்ன மாதிரியெல்லாம் நம்ம வடிவமைச்சுக்கலாம்? கிச்சன்லையும் சரி, பெட்ரூம்லையும் இந்த 2 இடத்துல உட்காந்து அழவே கூடாது. அழறது அல்லது புலம்புறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதமாக அடுத்தவர்களை பற்றியோ, தன்னை பற்றியோ, தன் குடும்பத்தை பற்றியோ, எந்த ஒரு விஷயத்தை பற்றியோ நொந்து கொள்வதாகட்டும், குறை கூறுவதாகட்டும், கிச்சன் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு நம்ம பண்ணோம்னா செல்வ ரீதியான பாதிப்புகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வரும். நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை நம்ம எப்படி அமைச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம், அப்படி என்விரான்மெண்ட்டை நம்ம ஒரு வாரியான ஒரு முறையாக நம்ம அமைத்து வந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலே நாம் கொஞ்சம் பெரிய லெவலில் நம்ம ஆயிட்டோம், நாம் ஒரு துறவி ஆகிட்டோம் என்ற மாதிரியான ஒரு முறையாக, ஒரு சன்னியாசி ஆகிட்டோம் அப்படின்னு வெளியில் நான் துறவரம் போட்டு விட்டேன், நான் சன்னியாசம் எடுத்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய பெரிய மடாதிபதி முதல் கொண்டு என்னிடம் அவருடைய பிரச்சனையை சொல்லியிருக்கிறார். ஐயா வணக்கம். நமஸ்காரம். நிறைய பேரோட வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம் அப்படின்னா, நான் போய் பார்க்குறேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டில், இல்லை ஒரு முக்கியமான பெரிய செலிப்ரிட்டிஸ் வீட்டுக்கெல்லாம் போய் பார்த்தோன்னா அவங்க ஒரு தண்ணி பவுலுக்குள்ளே ஆமையோட உருவம் பதிச்ச சிலையை உள்ளே போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் பிரமிடு, இன்னும் நிறைய விதமான விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே பண வரவுக்காகவா இல்லை அவங்களோட நம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்காகவா? கிறிஸ்டல் பிரமிடு வைக்கலாம். பிரமிடுன்றது ஆற்றல் சக்தியை ஒரு என்ன புவியீர்ப்பு சக்தியை ஒரு இடத்துல சேர்த்து வைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம சயின்டிஃபிக்கா பேசுவோம். இது எப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லிஃபை பண்றதுக்கு யூஸ் ஆகும்னு வச்சுக்கலாம். சிலருக்கு பார்த்தோம்னா நமக்கு ஒரு சில இடங்கள்ல உங்களுக்கு இப்போ பணவரவுக்குன்னு நம்ம ஒரு இடம் சொல்றோம். இப்போ பணவரவுக்குன்னு ஒவ்வொருத்தங்க ஒரு விதமான ஒரு இடம் நம்ம சொல்றோம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்க்கும்பொழுது அந்த வடகிழக்கு மூலை ஆகட்டும், அல்லது பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மூலை அப்படின்ற மாதிரியான விஷயமாகட்டும், அல்லது பார்த்தோம்னா நம்ம வடக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கட்டும். சிலருடைய விஷயத்தில் வீட்டில் எனக்கு எதுவுமே சரியே ஆகலை, எனக்கு எதா நானும் பயங்கரமாக முயற்சி பண்ணுறேன், அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னா நம்ம பெரிய பிரமிடாக கட்டி வைக்க முடியாது. அதில் இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரமிட்ஸ் அந்தந்த இடத்துல வச்சுட்டோம்னா உங்களுக்கு நெகட்டிவிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லிஃபை பண்ணிடும். அதுக்குண்டான சக்தி பார்த்தீங்கன்னா அந்த பிரமிடுக்கு இருக்குது. அதே போல் பார்த்தோம்னா எப்போ நெகட்டிவிட்டி போகுதோ அப்போவே நமக்கு எல்லா விதத்தில் ஒரு சுபிட்சம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், தெய்வீகத்தன்மை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வச்சுக்கோங்களேன். அதனால் கண்டிப்பாகவே சரி, பிரமிட்ஸ் அப்படின்றது எல்லா விதத்துலையுமே நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதான். அதுதான் நம்ம கோபுரமாக கட்டி வச்சோம். நம்ம அந்த எல்லாமே ஆற்றல்கள் அப்படின்ற ஒவ்வொரு விஷயங்களை நம்ம பண்ணுறது எல்லாமே நம்ம அந்த காலத்தில் பண்ணி வச்சது. இப்போ நம்ம தென்னகத்தில் பார்த்தோம்னா நம்ம இந்த கோபுரங்களாக, இந்த மாதிரியான ஒரு முறையாக நம்ம கோயில்களில் இருக்கக்கூடிய கோபுரங்களாக ஒரு மெத்தடாக நம்ம பண்ணிட்டு இருந்தது. வட மாநிலங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், மேற்கு பகுதி அப்படின்ற மாதிரி, இந்தியாவின் மேற்கு பகுதி அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்க்கும்போது அமைப்பே அந்த மாதிரியான அமைப்பாக கட்டியிருந்தாங்க.
ஃபுல் அமைப்பே அந்த மாதிரி கட்டியிருந்தாங்க. அவங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற அமைப்புகள் எல்லாமே இப்போவுமே இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாமே உங்களுக்கு அந்த மாதிரியான அமைப்பாக தான் இருக்குது. அப்போது பர்டிகுலர் அந்த பிரமிட் வந்து பித்தளையிலையோ இல்லை வந்து காப்பர்லேயோ இல்லாமல் கிறிஸ்டலில் வச்சா பெட்டர். பித்தளையில் காப்பரில் இருக்கிறதெல்லாம் நம்மளுடைய மெடிடேஷன்ஸ் அண்ட் அதர் திங்ஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எண்ணெய் குவியல்கள் தான் அந்த இதை நம்ம மெடிடேஷன் அப்படின்னா அது எண்ணெய் குவியல்களாக அதை மாற்றக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி நம்ம வந்து பெரிய பெரிய ஸ்டிக்ஸ் மாதிரி வச்சு அது பிரமிட் மாதிரி பண்ணி மெடிடேஷனுக்கு அது மாதிரியும் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம் முதல்ல. ஆக்சுவலாக மெடிடேஷன் டைம்லலாம் வந்து அது ஒரு சில ஃபாலோயர்ஸ் அது மாதிரியான ஒரு விஷயத்துக்கு அதை யூஸ் பண்ண கொடுத்துக்கிட்டு இருந்தோம். வீட்டுக்குள்ளேயே கூட அவங்க வச்சு பண்ணுவாங்க, அல்லது நாம ஏதாவது ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணால் அது மாதிரியான ஒரு விஷயமாக பண்ணும்போது அது மாதிரியான ஒரு பிரமிட் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிறிஸ்டலில் வச்சா இது கிறிஸ்டலில் தான் வைக்கணும், இல்லை ஸ்படிகத்தில் தான் வைக்கணும் அப்படிங்கிறாங்களே, ஏன் அது பர்டிகுலராக ஸ்படிகத்தில் வைக்கிற மாதிரி நாம கிறிஸ்டல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டாக இருக்கு, அது ஏன் அதில் தான் வைக்கணுன்ற இது சொல்கிறாங்க. நான் என்னோட கேள்வி அதான், உங்களோட கேள்வி எப்படி வைக்கலாம், காப்பரில் வைக்கலாம், ஏன் நம்ம வந்து அவைலபிலிட்டி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து குறைவாக இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பித்தளையில் வைக்கிறது அப்படின்றது எல்லாமே வந்து பித்தளையில் எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் விஷயம் மெட்டலுடைய எந்த மெட்டல் எந்த ஒரு விஷயத்தை அதிகமாக ஈர்த்துக்கொள்ளும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் இருக்கிறதுல அதையுமே பார்க்கணும். இப்போ இந்த கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கிறது வந்து டிரான்ஸ்பரண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. கிறிஸ்டல்ஸ் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறது, வெளிப்படுத்தவும் செய்யும், உள்வாங்கிக் கொள்ளவுமே செய்யும். அதுக்கு வந்தான ஒரு மெயின் ஒரு விஷயம் வந்து கிறிஸ்டல்ஸ். அதுதான் வந்து கிறிஸ்டல்ஸில் வைக்கக்கூடிய ஒரு தன்மை. மற்றபடி வந்து பார்த்தோம்னா இப்போ செப்பில் வைக்கலாம். செப்பில் வைக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலையில் வச்சுட்டு அது கேப் மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய மெடிடேஷன் சென்டர்ஸில் அது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரியான செம்புமே வந்து உங்களுக்கு ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அந்த டைமில் மட்டும் பலன் தரும் அப்படின்ற மாதிரி. நம்ம வீட்டில் ஓவரால் எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இடத்துல நம்ம வெளியில் போயிட்டு வரோம், எவ்வளோ நபர்கள் நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு 4 பேராவது இருப்போம் இல்லையா, 3 பேரோ 4 பேராவது இருப்போம். நம்ம 3 பேர் 3 விதமான எவ்வளோ மக்களை சந்திக்கிறோம். மெயினாக நம்ம வீட்டில் டிவியை போட்டாலே இருக்கிற எல்லா நெகட்டிவிட்டியுமே வந்துடும். அடுத்தது வந்து நம்ம கையிலேயே வேறு வச்சுக்கிட்டு இருக்கோம் மொபைல் ஃபோனு, பேப்பர் ஏதாவது வாங்கினோம்னா அது, அப்புறம் எதிர்த்த வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாமே அப்படியே நமக்கு வந்து எல்லா விதத்துலையும் தானாக இப்போ வீட்டுக்குள்ளே தேடி வந்து உட்காந்துருது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையாக இருக்கும்போது நம்ம கண்டிப்பான முறையிலே இதெல்லாம் நமக்கு வந்து அதிகப்படியாக ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ கிறிஸ்டல் பிரமிட் தான் நம்ம வைக்கணும் அல்ல, மேண்டேட்ரி. நான் அதை தவிர வந்து வேறு எதுவும் வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். கிறிஸ்டல் பிரமிட்ஸ் இந்த மாதிரியான ஒரு தன்மைகளை கொண்டது, அதனால அது பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஓகே. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் லக்கி நம்பர்ஸ் சொல்லிட்டு இருந்தீங்க, பண வரவுக்கான லக்கி நம்பர்ஸ். இதை வந்து பேனாவில் கையில் எழுதிக்கோங்க, பேப்பரில் எழுதி உங்களோட கண் பார்வை படுற இடத்துல ஒட்டிக்கோங்க, பீரோவில் வச்சுக்கோங்க அப்படின்னு. இப்போ எனக்கு டாட்டூ ரொம்ப இஷ்டம். நான் என்னோடய பாப்பா பேர், எங்கள் ஹஸ்பண்ட் பேர், என்னோடய பேரண்ட் பேரெல்லாம் கையில் குத்திருக்கேன். இந்த மாதிரி என்னோடய லக்கியஸ்ட் நம்பரை நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை டாட்டூவாக போட்டுக்கலாமா? ஏன்னா நிறைய வெளிநாட்டில் பார்த்துருக்கேன் நான், பயங்கரமாக பாடி ஃபுல்லாக கேட்டால் ஏஞ்சலோட ஃபோட்டோ, அது எங்கள் காடோட ஃபோட்டோ, லக்கியஸ்ட் காடு, லக்கியஸ்ட் நம்பர்னெல்லாம் டேட்டு போட்டுக்கிறாங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம். அது அடிக்கவே முடியாது கடைசி வரைக்கும், நம்ம கூடவே இருக்கும் இல்லையா. இப்போ பேனானா நான் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எழுதணும். நீங்கள் சொல்கிற மாதிரி அதை வந்து திருத்தி அமைச்சிக்கலாம். டாட்டூ போட்டுக்கலாமா? அது தவறா? நிலையாவே இந்த மாதிரி எண்கள் எல்லாம் வந்து டாட்டூ போடாமல் இருக்கிறது. எண்கள் நான் ஒரு சில சிம்பிள்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். பண ரீதியான விஷயத்துக்கு சிம்பிள்ஸுமே கொடுத்துருக்கேன். அதெல்லாம் டாட்டூ போட வேண்டாம் என்றது தான் என்னுடைய ஒரு இதாக இருக்கும். ஒரு சில யந்திரங்களை வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே கூட உங்களுக்கு தாய்லாந்து நாட்டில் வந்து பார்த்தோம்னா யந்திரங்களை முதுகில் வரைஞ்சிப்பாங்க. யந்திரங்கள் வந்து அவங்களுடைய இதில் இருக்கக்கூடிய யந்திரங்கள் ஒரு சில ஆங்கில படங்கள்லாம் கூட அந்த சைனீஸ் மூவிஸ்லாம் வரும். அந்த ஒரு சில யந்திரங்கள் எல்லாம் வரைஞ்சிப்பாங்க. அவங்களுடைய ஒரு பழக்கம் அது இருக்குது. அது வந்து நிலையாக இருக்கக்கூடியது, சக்தியை வந்து ஒரு இடத்துல குவிக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயமாக அவர்கள் நம்புகிறார்கள். நாம் இந்த ஒரு இடத்துல அப்படி ஒரு குவிக்கக்கூடிய சக்திகளாக இந்த மாதிரியான நாம சொல்லக்கூடிய ஒரு சிம்பிள்ஸ், அதை நான் வந்து அது வந்து ஐ கால் இட் ரூன்ஸு, ஐ கால் இட் இல்லை, அது அதோடைய பேரே அதுதான் வச்சுக்கேன். நம்ம யந்திரம் சொல்கிற மாதிரி ரூன்ஸ்னு சொல்லுவாங்க, சிஜில்ஸ்னு சொல்லுவோம். அது மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து செய்யாமல் இருக்கிறது பெட்டராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி டாட்டுவாக போடாமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும். நமக்கு வந்து நாள் பட நமக்கு வந்து பல்வேறு விஷயங்கள் மாறிக்கொண்டே கூட இருக்கும். அது மாறும்போது சில விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து மறைக்க முடியாது. நிறைய லைவ் எக்ஸாம்பிள் நம்ம சினி ஃபீல்ட்லேயே இருக்காங்க, தெரிஞ்சிருக்கும். அது மாதிரியான சில விஷயங்கள் நமக்கு வந்து அது மாறும்பொழுது அது எனர்ஜி பிளாக்கேஜஸ், இது வந்து ரொம்ப லைவ்லியாக எனர்ஜியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், அந்த லைவ்லியாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களாக இருக்கும்பொழுது அந்த விஷயம் வந்து நமக்கு வந்து எப்போவுமே அதை எழுதி நம்ம அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் நமக்கு வந்து ரெகுலராகவே பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அது சிம்பிள்ஸாக, ஏதாவது மணி ரிலேட்டட் சிம்பிள்ஸாக இருந்தாலும் சரி, இதாக இருந்தாலும் சரி, அது மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா நமக்கு பெர்மனெண்ட்டாக நம்ம லைஃப் ஃபுல்லாக வருமா அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கிறது வந்து அதை அவாய்ட் பண்ணுறது தான் வந்து என்னுடைய ஒரு இது. அது மாதிரி பண்ணுங்கன்னு தான் நான் எப்பவுமே சொல்லக்கூடிய. இப்போ நம்பர் வந்து நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் நமக்கு மாறும். நமக்கு மாறணும் இல்லை, நமக்கு இப்போ முடியாது. ஆமாம், அது ஒரு விஷயம் இருக்கு. இந்த எண்கள் அப்பவே அன்றே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அதுதான் சொல்கிறேன், லைவ்லியாக இருக்கக்கூடிய எனர்ஜி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிற நம்பர்ஸ் இதெல்லாமே.
இப்போ நம்ம வந்து சக்கரம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா, அந்த சக்கரம் அப்படிங்கிறது எதுக்காக அந்த அமைப்பு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த எனர்ஜி ஃப்ளோக்காக கொடுத்துருக்கோம். எல்லாத்துக்குமே நம்ம வந்து எனர்ஜி ஃப்ளோக்காக தான் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த எனர்ஜி ஃப்ளோ ஒரு சக்கரம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எப்படி எனர்ஜி ஃப்ளோவோ இந்த எண்கள் எல்லாமே அந்த எனர்ஜி ஃப்ளோ அப்படின்னு இருந்து கொண்டே இருக்கக்கூடியது. அதை ஒரு இடத்தில் நாம் வந்து குவித்து பெர்மனண்ட்டாக அதை அடக்கிட முடியாது கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்கிறது. அடிக்கடி நாம் அதை எழுதி கொண்டே இருக்க வேண்டும். அந்த கான்ஷியஸ்னஸும் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும், அந்த ஃபோக்கஸும் இருந்துகிட்டே இருக்கணும்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து இட் ஹஸ் பிகம் பார்ட் ஆஃப் யுவர் பாடி இல்லைங்களா. இப்போ உங்களுடைய உடம்போட ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து அதை போட்டுக்கிட்ட ஒரு 10 நாளில் ஒரு மாதத்து வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதை போட்டுக்கிட்டு இருக்கிற உணர்வு இருந்துறது இருக்கும். அதுக்கப்புறம் அந்த உணர்வே இருக்காது. நம்மளுடைய விரல்களை போல நமக்கு வந்து சாதாரணமாக இருக்கும். யாராவது ஒருத்தங்க பார்த்துட்டு என்ன போட்டிருக்கீங்கன்னு கேட்டால் போதும். அதுவுமே நீங்கள் ரெகுலராக பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தால் உங்களை பற்றி தெரிந்திருக்கும். அவர்கள் வந்து கேட்க போவது கிடையாது, முதல் தடவை கேட்டதோட விட்டுருப்பான். அது மாதிரி இல்லாமல் இதெல்லாம் நம்ம வந்து லெஃப்ட் பார்ட் ஆஃப் தி பாடியில் எங்கே வேணால் நம்ம வந்து உள்ள எழுதிக்கலாம். சில பேர் எல்லாம் வெளியில் எழுதுறதுக்கு வந்து வெளியில் ஏதாவது எழுதிக்கிறதுக்கு இது பண்ணுவாங்க. அவங்க வந்து தோள்பட்டை மாதிரி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் தோள்பட்டையை எழுதிக்கலாம். அவர்களுடைய கால்களில் தொடைகளில் கூட நான் எழுதிக்க சொல்கிறது உண்டு. அந்த மாதிரியான ஒரு எண்கள் எல்லாமே இருக்கிறது. அந்த பகுதியில் மட்டும் தொடை பகுதியில் மட்டும் எழுதி கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவே நான் சொல்லியிருக்கிறேன். அதுவே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரும். ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் யாராக இருந்தாலுமே அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரும். அப்பப்போ நம்ம வந்து இப்போ நம்ம வந்து தொடைப்பகுதியில் எழுதிக்கிட்டோம்னா ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அவர்கள் வந்து அது 4 hours ஒரு தடவை அதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. பட் அது அவங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரியான ஒரு விஷயமாக அவங்க ரீரைட் பண்ணிக்கிறது, அழிச்சிட்டு குளிச்சோன்னா அழிச்சிட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக அவங்க வந்து பண்ணுறது அப்படின்னும் போது அந்த கிரியேஷன் வருது இல்லைங்களா. இப்போ உங்களுக்கு டெய்லியே நீங்கள் அதை பண்ணும்போது அந்த ஒரு கிரியேஷன் வருதா இல்லையா. ஸோ இட் வில் ஆக்டிவேட் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆஸ் வெல் அஸ் யுவர் பிரெயின். எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே அந்த அட்ராக்ஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். அது அந்த எதை நீங்கள் வசீகரிக்க விரும்புகிறீர்களோ அது வந்து செல்வமா அல்லது தெய்வமா அல்லது நல்ல விஷயங்களா, எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வசீகரிக்க விரும்புகிறீர்கள், எதுவாக மாற விரும்புகிறீர்களோ அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தானாக வந்து விடும். ஆக்டிவேட்டிங்லேயே இருக்கும். அப்போ தான் டேட்டுவாக போகிறத விட எழுதிக்கிறது பெட்டர் நம்மளுக்கு அப்படிங்கிறது. ஸோ நிறைய கேள்விகள் கேட்டுட்டேன் நான். நிறைய விஷயங்கள் எனக்கு நீங்கள் விளக்கமாக பதில் கொடுத்துருக்கீங்க. இது வந்து வியூவர்ஸ்க்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபைனல் கொஸ்டின், கடைசி கொஸ்டின் சொல்ல மாட்டேன், இந்த நேரத்துக்கான ஃபைனல் கொஸ்டினாக சொல்லுவேன். ஒரு வீடு நல்லா இருக்கணும், பண வரவும் சரி, ஆரோக்கியமும் நிம்மதியும் எல்லாமுமே நிறைஞ்சு இருக்கணும்னா எப்படி இருக்கலாம், அதுக்கு என்ன மாதிரியெல்லாம் நம்ம வந்து வடிவமைச்சிக்கலாம்? வீட்டுக்கு நான் வந்து இப்போ உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, கிச்சன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். இது ஆல்மோஸ்ட் பல பேர் எல்லாருமே சொல்லிட்டாங்க அப்படின்றது நான் இருந்தாலுமே கூட இது கிச்சனை வந்து நம்ம வந்து ரொம்ப கலைபரமாக போட்டு வச்சிருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய எல்லா விஷயத்துக்குமே. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து கிச்சனில் உட்காந்து கிச்சனில் இருக்கிறவங்க கிச்சன்லேயும் சரி பெட்ரூம்லேயும் இந்த 2 இடத்துல உட்காந்து அழவே கூடாது. அழறது அல்லது புலம்புறது, செல்ஃப் டாக்கு நம்ம வந்து சொல்லுவோம். சில பேர் முணுமுணுத்துக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. முணுமுணுக்கிறது, புலம்புறது, என்னுடைய விதியே இப்படி தான், என்னோட இதே எப்படி தான், அவன் எப்போ அவன் தான், இந்த இவன் எப்போ இவங்கிட்ட சேர்ந்தாலே இப்படி தான், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதமாக அடுத்தவர்களை பற்றியோ தன்னை பற்றியோ தன் குடும்பத்தை பற்றியோ எந்த ஒரு விஷயத்தை பற்றியோ நொந்து கொள்வதாகட்டும் குறை கூறுவதாகட்டும், இந்த 2 விஷயங்களுமே எங்கேயுமே பண்ணக்கூடாது. இது ஆனால் இந்த இடத்துல பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயமாக கண்டிப்பாக எப்படி பூஜை அறைகளை நம்ம வந்து கண்டிப்பாக பண்ண மாட்டோம். அதனால நான் பூஜை அறையை விட்டுட்டேன். மற்றபடி கிச்சன் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து பண்ணோம்னா செல்வ ரீதியான பாதிப்புகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வரும். எப்போ பெட்ரூமில் உட்காந்து அழறோம், பெட்ரூமில் வந்து பெட்டில் படுத்துட்டு அழறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக செஞ்சோன்னா, அல்லது பெட்டில் வந்து படுக்கக்கூடிய கப்பிள்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அவர்கள் வந்து ஒரு மாதிரி அவங்க சரியான முறையில் அவங்க இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து 2 பேருக்கும் ஏதாவது ஒரு ரப்பிங் ரிஃப்ட் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னாலுமே அந்த இடத்துல எனர்ஜி பயங்கரமான முறையில் அது பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கும். குழந்தைகளை போட்டு அடிக்கிறது அதெல்லாம் அந்த படுத்துக்கும் போது வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் அவன் சாதாரணமாக இருக்கிறதுங்கிறது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட். அந்த படுத்துக்கும் போது குழந்தைகளை கொஞ்சம் கிள்ளி விட்டு அழுக வச்சு தூங்க வைக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம அந்த மாதிரி பெட்ரூமில் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி நம்ம வீட்டோடைய டாய்லெட்டை வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு. டாய்லெட்டை வந்து கண்டிப்பான முறையிலே புதன்கிழமை என்று க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே க்ளீன் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக முடிந்தோம் என்றால் அது இன்னும் அவங்களுக்கு அதிக பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. நம்ம வந்து மெய்டு வச்சு பண்ணாமல் அவங்களே பண்ணான்னா அது இன்னும் அவங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். பட் ஆனால் அப்படி முடியாத பட்சத்தில் வேலைக்கு எங்கேயா போயிட்டாங்க இல்லை அவங்களுக்கு பண்ண விரும்பலை அப்படின்ற பட்சத்தில் யார் அவர்களுக்கு தகுந்த நபர்களோ அவர்களை விட்டாவது அவர்கள் செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். பெட்ரூமில் இந்த மாதிரியான பெட்ரூமை நம்ம வந்து தூங்கி எழுந்த உடனே அப்படியே அந்த போர்வை அப்படியே தூக்கி போட்டு கடற்கடன்னு எழுந்து ஏதோ அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை நைட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போகிறது எல்லாமே நமக்கு வந்து பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இம்மீடியட்டாக அந்த பெட்டு வந்து நம்ம வந்து எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்து ஒரு ஹோட்டலில் போய் நம்ம வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் போனால் இருக்குமோ அது மாதிரி எப்போ யார் வீட்டில் அந்த ஒரு பெட்ரூமும் சரி அந்த பெட்டும் இருக்கோ அங்கே வந்து நல்ல சரிவு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வராமையே கண்டிப்பான முறையில் நம்ம வந்து காப்பாற்றி கொண்டு போயிடலாம். அதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது ஒரு பெட்ரூம்
அதுக்கப்புறம் சரிவு வராமல் இருப்பதற்கு, பாதகம் வராமல் இருப்பதற்கு பாத்ரூம், இந்த டாய்லெட் அப்படின்றது, நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கு கிச்சன் அப்படின்றது. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. வீட்டுக்குள்ளே என்ட்ரானோன்னு அந்த ரிசப்ஷன் அப்படின்ற ஏரியா இருக்கு இல்லையா, அங்கேயே நமக்கு எப்பொழுதும் நறுமணம் நன்றாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முறையாக இருந்ததுன்னா, நறுமணம் நல்லா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பான முறையில் அந்த இடம் வந்து நல்ல ஒரு நேச்சுரல் ஃப்ராக்ரன்சஸ் ஏதாவது இருந்ததுன்னா நல்ல, நிறைய பேர் இடத்துல நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி தான் உள்ளே போனோடனே உங்களுக்கு நடுவில் ஒரு வச்சு பூவெல்லாம் போட்டிருப்பாங்க தண்ணியில். வாட்டர் எலிமெண்ட் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம், ஃப்ளவர் அப்படிங்கிறது ஆகாச தத்துவத்தை குறிக்கக்கூடிய விஷயம், அதெல்லாமே வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியது. இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. அவங்க தெரிஞ்சு செய்கிறாங்களோ தெரியாமல் செய்கிறாங்களோ, ஆனால் அதில் விஷயம் இருக்குது, விஷயம் இல்லாமல் இல்லை. எங்கேயாவது ஒரு முறை ஏதாவது ஒரு இடத்துல கற்றுக்கிட்டு வந்திருப்பாங்க, ஈயடிச்சாங்க காப்பி மாதிரி நிறைய பேர் சொல்லி அவங்களும் எதையோ ஒன்று இடத்துல பார்த்துட்டு அவங்க பண்ணியிருப்பாங்க, ஆனால் அதில் அர்த்தம் இருக்கிறது கண்டிப்பான முறையில். ஸோ அது மாதிரியாக நம்ம வந்து வீட்டில் வந்து ஒரு நல்ல படம், யானையுடைய படம், தாமரை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ அந்த தாமரையுடைய படம் ஒவ்வொருத்தரோட வீட்லேயுமே அந்த ரிசப்ஷன் ஏரியாவில் இருக்கிறது. தாமரை வந்து இட் இஸ் வெல்த். அதனால தான் நம்ம மகாலட்சுமி கிட்டே இருக்குது. யானையும் பாருங்கள் மகாலட்சுமி கிட்டே இருக்கும், தாமரையுமே மகாலட்சுமி கிட்டே இருக்கும், இரண்டுமே மகாலட்சுமி கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது மாதிரி அந்த இரண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம வந்து வைத்துக்கொள்வது. அந்த உள்ள என்ட்ரானோனே எனி வால், அதில் வந்து நம்ம வந்து நான் வடக்கு பார்க்கணுமா, தெற்க பார்க்கணுமா, அங்கே பார்க்கணுமா, இங்கே பார்க்கணுமா, எங்கேயோ ஒரு இடத்துல பார்க்கணும், ஏதாவது ஒரு இடத்துல பார்த்துட்டா போதும் அப்படின்ற விஷயம் வச்சுக்கோங்களேன். அது மாதிரியாக நம்ம வந்து வைத்துக்கொள்வது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி கிச்சன்லேயும் பெட்ரூம்லேயும் புலம்பாதீங்கன்னு. நம்ம இந்தியன் விமன்ஸுக்கு அதிகமாக தன்னோட கோவத்தையும் தன்னோட புலம்பலையும் பேசக்கூடிய இடமே அது. ஆமா, இதை கேட்டோன்னே என்ன நினைச்சு புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ரெண்டு இடத்துலையும் புலம்பக்கூடாது. ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் ஒன்று ஏதாவது ஒரு டென்ஷன் இருக்கும், சமைச்சிக்கிட்டே நம்ம அதை பற்றி சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரைவசியான இடம் பெட்ரூம். அங்கே தான் நம்ம வாய் விட்டு கதறதும் சரி, கோவப்படுறதும் சரி, ஃபீல் பண்ணுறதும் சரி, இது ரெண்டுமே பண்ணக்கூடாதுன்னா அந்த குடும்பத்தை சார்ந்த பெண்களுக்கு மன ரீதியாக ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்துடுங்க. என்ன பண்ணலாம் சொல்லு, அது பழக்கப்படுத்திக்கணும். ஏன்னா இதுதான் நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம நிறைய பழக்கப்படுத்திக்கிட்டோம் இல்லையா. நம்மளுடைய வாழ்க்கை முறைகளே மாற்றிட்டோமே. நம்ம முதல்லலாம் வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயம்னா ஒரு டூரிஸ்ட்டுக்கு டாக்ஸி புக் பண்ணி ஒரு இடத்துல போகணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஒரு கார் புக் பண்ணி போகணுன்றது. அதுக்கப்புறம் வந்து கால் டாக்ஸின்னு வந்தது. இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு ஆப்பில் வந்து ஒரு 2 நிமிஷம் தட்டினா வாசல்லையே வந்து ஆட்டோவும் காரும் நிற்குது. எல்லாத்துக்கும் எல்லா வித மக்களுமே பழக்கப்படுத்தி விட்டார்கள் எல்லாருமே. அது மாதிரி நல்ல விஷயங்களுக்கு நாம் பழகி கொள்ள வேண்டும். நல்ல விஷயங்கள் நமக்கு கண்டிப்பான முறையிலேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் சொல்கிற இதே மெத்தடில் வந்து பார்த்தோம்னா இந்தியன் விமன் ஆர் இந்தியன் மென் அப்படின்னு பார்த்தோம்னா 99% அவர்கள் வந்து வாழ்க்கையுடைய எண்ட் ஆஃப் த டேஸ் போய் பார்த்தீங்கன்னாலும் ஏதாவது ஒரு ரிக்ரெட் அவங்களுக்கு இல்லாமல் இருக்கவே இருக்காது. அந்த ரிக்ரெட்டோடய நம்ம வாழ பழகிட்டோம். நாம் இந்த உலகத்தில் பிறந்திருப்பதுக்கு செலிப்ரேஷனுக்காகங்கிறது யாருக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தெரியலை. இது நம்ம வாழறதே செலிப்ரேஷன் தான். நான் என்கிட்ட யாராவது இந்த நியூ இயர், தீபாவளி, பொங்கல் இப்படிலாம் பேசினாங்கனாலே எனக்கு டெய்லி தீபாவளி, டெய்லி பொங்கல், டெய்லி நியூ இயர் தான். அதுதான் என்னுடைய ஒரு இது. எனக்கு யாராவது அந்த மாதிரி பண்ணாலே வேற கஸ்டமரியாக நம்ம வந்து சில பேருக்கு நம்ம பண்ண ஏதோ விதண்டாவாதம் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதனால அவங்களுக்கு நம்ம திரும்ப ஒரு மெசேஜ் அனுப்புவோமே தவிர நம்மளுடைய எண்ணம் வந்து எப்போவுமே அப்படி தான், எப்போவும் அப்படி தான். நம்ம வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்வேஸ் இன் cloud 9 அதுதான். ஸோ அந்த மாதிரியான ஒரு எண்ணமாகவும் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையாகவுமே நம்ம வந்து கொண்டு செலுத்தும்பொழுது கண்டிப்பாக மாறுறதுக்கு பழகிக்கணும். கண்டிப்பாகவே நம்ம அந்த செல்ஃப் டாக் அப்படிங்கிறது அந்த புலம்பல் இருக்கக்கூடிய வரையில் நாம் வந்து சிறப்பாக இருக்க மாட்டோம். நம்ம வாழ்க்கை நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ஆழ்ந்த கருத்து இருக்குன்னு வச்சுக்கலாம். நம்மளுடைய பெண்கள் அப்படி வந்து அந்த ஒரு குடும்பத்தையே மாற்றி வச்சுக்கிட்டாங்க. ஒன்று வந்து அவர்கள் அடக்கப்பட்ட முறையாக இருக்கலாம். அவர்களுக்கு முன்காலத்திலே அவர்கள் வந்து அடக்கப்பட்டு அப்படியான ஒரு விஷயமா இருக்கலாம். இப்போ வந்து ஆம்பளைங்களெல்லாம் போட்டு அடித்து தும்சம் பண்ணுறாங்க. அதனால ஆம்பளைகள் புலம்ப ஆரம்பிச்சிடலாமா இருக்கும். ஃப்யூச்சரில் மேபி அது வேறு ஏதாவது மாறுமா இருக்கும். அது மாதிரியான ஒரு விஷயம் கூட இருக்குது. இந்த 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 இதுதான் மெயினாக வந்து பார்த்தோம்னா அவர்களுடைய அந்த விஷயத்தினாலே அந்த சிறு வயதிலே அவர்களோடைய வளரக்கூடிய ஒரு தன்மை, நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை நம்ம எப்படி அமைச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம், அப்படி என்விரான்மெண்ட்டை நம்ம ஒரு வாரியான ஒரு முறையாக நம்ம அமைத்து வந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலே நாம் கொஞ்சம் பெரிய லெவலில் நம்ம வந்து ஆயிட்டோம், நாம் ஒரு துறவி ஆகிட்டோம் என்ற மாதிரியான ஒரு முறையாக ஒரு சன்னியாசி ஆகிட்டோம் அப்படின்னு வெளியில் வந்து நான் வந்து துறவரம் போட்டு விட்டேன், நான் வந்து சன்னியாசம் எடுத்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய பெரிய மடாதிபதி முதல் கொண்டு என்னிடம் வந்து அவருடைய பிரச்சனையை சொல்லியிருக்கிறார். ரெகுலராக வரக்கூடியவராக இருந்தார். ஒரு காலத்திலே அவருக்கு வந்து இருக்கக்கூடிய ஆழமாக அந்த மனக்குறையை வந்து அவர் வந்து ரொம்ப எனக்கு வெளியில் சொல்ல முடியல, உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அவரே ஒரு சொல்யூஷனுக்காக தான் வந்தார். ஆனால் அது மெட்டீரியலிஸ்டிக் சொல்யூஷன், வேறு வழி கிடையாது. நம்ம மடாதிபதியாக இருந்தாலுமே கூட கண்டிப்பான முறையில் நமக்கு வந்து அது அவங்களுக்கு இப்போ 4 பைசா இருந்தால் தான் ஈபிக்காரன் சும்மா கொடுக்க மாட்டான். அந்த டைமில் ராஜா கொடுத்துட்டு இருந்தார்.
இந்த காலத்தில் வந்து எந்த ராஜாவுமே எந்த ஒரு நாட்டோட ராஜாவுமே கொடுக்கறது கிடையாது. ஸோ இப்போ இபி ஆகட்டும் அல்லது வாட்டர் டேக்ஸ் ஆகட்டும் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஆகட்டும் வாடகை ஆகட்டும் நம்ம கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. நம்ம சாப்பிடணும்னா அதுக்கு வந்து அந்த காலத்தில் வந்து துறவிகள் சன்னியாசிகளுக்கு வீட்டு வாசலில் பெண்களாகட்டும் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களாகட்டும் அரிசியை வைத்துக்கொண்டு ரெடியாக இருந்தாங்க. அவங்கள வந்து அவங்க சோதிச்சு பார்க்கல, இவன் போலி சாமியார் நல்ல சாமியார்லாம் யாரும் யோசிச்சு பார்க்கல, அப்படியே கொடுத்தாங்க. கொடுக்கக்கூடிய எண்ணம் அதிகமாக இருந்தது, இப்பொழுது பிடிக்கக்கூடிய எண்ணம் அதிகமாக இருக்கிறது. அதனால இந்த மனிதர்களுமே வந்து அது மாதிரியான ஒரு முறையாக தான் இருக்கிறார்கள். ஸோ அப்போ நீங்கள் ஐயா சொல்கிற முறைப்படி பெண்கள் வந்து அடுப்பங்கரையும் பெட்ரூம்லையும் ஃபீல் பண்ணாம அதை மட்டும் விட்டீங்கன்னா ஆம்பளைங்களும் பழச்சுப்பாங்க, குடும்பமுமே வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. ஸோ நாங்கள் வந்து இனிமேல் இந்த 2 விஷயத்தை வந்து ட்ரை பண்ணுறோம். ஏன்னா எனக்கும் 99% அந்த 2 விஷயம் இருக்குது. ஸோ மாற்றிக்கிறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன். அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க யானையோட படம் வந்து நம்ம வீட்டு வாசல்லையோ இல்லை நம்ம கண் பார்வை படுற இடத்துல வச்சா ரொம்ப நல்லதுன்னா, ஆனால் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா குறைவாக யானை படத்தை வச்சுருக்காங்க, அதிகமாக பார்த்தீங்கன்னா கழுதை படம் வச்சுருக்காங்க. ஏன் அது அப்படின்னு? யானையை பார்த்தா வந்து நல்லதுன்றாங்க, ஆனால் குறைவாக இருக்குது. ஆனால் பிஸ்னஸ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கண் திருஷ்டி போகுமா, கழுதை வந்து சனி கொண்டாடுது அவங்க. ஆனால் அங்கே அவங்க யானையோட படம் வச்சுருக்கலாம் இல்லையா? அதுதான் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுங்க, இப்போ வந்து இப்போ நெகட்டிவிட்டி செல்ஸ் மோர் தேன் பாசிட்டிவிட்டிங்க, அதுதான் உண்மை. இப்போ வந்து நம்மளுடைய கெட்ட விஷயம் ஒன்று சொன்னோம்னா டக்குன்னு போயிடும், நல்லா எல்லாருமே பார்ப்பாங்க. இப்போ பாருங்களேன், இப்போ நான் வந்து ராசி பலன்லாம் நம்ம ரெகுலராக கொடுக்குறதில்ல, ஆனால் அந்த மந்த்லி ஒன்ஸ் எப்போது அந்த மாதிரி நமக்கு மூடு இருக்கும்போது கொடுப்பேன். நம்ம மக்களுமே வந்து சரி ஏதோ கொடுக்குறாருன்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த பெயர்ச்சி பலன்கள்லாம் கொடுப்பேன். ஆனால் பெரும்பாலும் அதில் என்னெல்லாம் பாசிட்டிவிட்டி, இப்போ 12 ராசின்னா 12 ராசியுமே நாசமாக போகிறது கிடையாது. கண்டிப்பாக எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பார்ட்டில் வந்து நல்லது நடந்தே தீரும். எந்த ஒரு கிரகமுமே வந்து நல்லது செய்யாத கிரகமே கிடையாது. நம்ம துஷ்ட கிரகம்னு சொன்னால் கூட 100% நல்லது செய்யக்கூடிய கிரகம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அது வந்து ஒரு % ஆஃப் லெவலில் எல்லா சனியுமே அள்ளி கொடுக்கக்கூடியவர். அள்ளி சனி கொடுக்குற மாதிரி யாரும் கொடுக்க முடியாதுமாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது, சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நாம் வந்து அதில் நல்லமே சொல்கிறதுனால பார்க்குறதில்ல. யார் அஸ்து கொட்டுறாங்களோ அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்ட அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 நாள் 3 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லட்சம் வியூஸ் 3 லட்சம் வியூஸ் இருக்கும். நம்மளோட வந்து அது எப்படியா இருந்தாலும் ஒரு நல்லது தானே சொல்ல போகிறாரு, நமக்கு எங்கே நல்லது நடக்க போகுதுன்னு மக்கள் நினச்சிக்கிறாங்க. நமக்கெல்லாம் எங்கே நல்லது நடக்க போகுது அதை போய் இவர் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமாக நிறைய பேருக்கு இருக்குது. அது மாதிரியான காரணம் தான் நம்ம வந்து மக்களுக்கு வந்து எனக்கு நல்லது நடக்கலனாலும் பரவாயில்ல, கெட்டது நடக்கக்கூடாதுங்கிறனால யானையை வைக்கல, நான் கழுதையாவது வைக்கிறேன், கழுதையை வச்சானா அட்லீஸ்ட் கண்ணேராவது இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். அதுதான் அந்த எதிர்மறை விஷயங்கள் வந்து அதிகமாக விற்கப்படுகின்றன, அதிகமாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. நல்ல விஷயங்களை வந்து ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கம் இருக்கிறது. நமக்கெல்லாம் நல்லது நடந்துருமா அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே அந்த உள்ள இருக்கிற ஒரு டவுட், செல்ஃப் டவுட், அவநம்பிக்கை. ஆமாம். ஸோ நிறைய விஷயங்கள் நான் வந்து உங்ககிட்ட இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக இதில் எனக்கு நிறைய தெளிவுகள் கிடச்சிருக்கு. அதே மாதிரி இதை பார்க்குற வியூவர்ஸ்க்கும் கண்டிப்பாக நிறைய தெளிவுகள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட இந்த பெரிய சேவை வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கட்டும். கண்டிப்பாக நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். எனக்கும் ஒரு நல்ல 4 நம்பரை சொன்னீங்கன்னா கையில் எழுதி திரும்ப வந்து நான் என்னோட அடுத்த வாழ்க்கையோட கட்டத்துக்கு வந்து மூவ் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த நம்பர்ஸ் யூஸ். நிச்சயமா. நம்பிக்கையோட நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்களை நான் மாற்றிக்கிட்டு நம்பிக்கையோட நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னோட இந்த 2026 என்னோட கரியரை. நிச்சயமா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நமஸ்காரம். ரொம்ப நன்றிங்க ஐயா. நமஸ்காரம்.